வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மே 1ஆம் தேதி கரூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி சேவா சங்கம் ட்ரஸ்ட் கிரவுண்ட்ல இளையராஜாவுடைய கான்சர்ட் நடந்திருக்கு. அதாவது இளையராஜாவின் இசை ராஜாங்கம் அப்படிங்கிற ஒரு கான்சர்ட் நடந்திருக்கு. இந்த கான்சர்ட்டுக்கு வந்த நிறைய பொதுமக்கள் பல ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறார்கள். அதை பற்றி விமர்சனம் செஞ்சு அவங்க பேட்டியும் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பல தொலைக்காட்சி சேனல்கள்லயும் சமூக வலைதளத்திலையும் வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்அடிக்வேட் சீட்டிங். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆர்கனைசர்ஸ்க்கு அந்த மொத்த வென்யூவோட கெப்பாசிட்டியே பாத்தீங்கன்னா ஒரு 5000ல இருந்து 10,000 பேர் கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. ஆனா இவங்க கிட்டத்தட்ட டபுள் மடங்கு டிக்கெட் விட்டுருக்காங்க. இதனால ஏகப்பட்ட கிரௌடு வந்ததுனால அங்க மேனேஜ் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் 500 ரூபால ஆரம்பிச்சு 50,000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் வித்திருக்கிறாங்க. இதுல சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், இப்படி விவிஐபி அந்த மாதிரி ரேஞ்சில பல்வேறு ரேஞ்சில டிக்கெட் வித்திருக்காங்க. இதுல பிளாட்டினம் டிக்கெட் ஒரு டிக்கெட் 3000 ரூபாய் வித்திருக்காங்க. இப்படி 3000 ரூபாய் கொடுத்து பிளாட்டினம் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு உட்கார இடம் இல்ல. கான்சர்ட்ல வெளியில சொல்றாங்க, எங்க உள்ளேயே நுழைய முடியல. சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு பிளாட்டினம் டிக்கெட்டை வாங்கிட்டு கோல்டு எல்லாம் என்ட்ரி கொடுத்தாங்க. சரி, அப்படியும் எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சிட்டு உட்கார இடம் தேடினா உட்கார இடம் இல்ல. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்த நிகழ்ச்சிய பல பேர் நின்னுகிட்டே பாத்துருக்காங்க. இன்னும் சில பேர் அந்த கூட்ட நெரிசல்ல அங்க நிக்க முடியாம தொடர்ந்து பாதியிலேயே நிகழ்ச்சியில இருந்து வெளியேறி அந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டுட்டு என்னடா ப்ரோக்ராம் நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி இருக்கிறாங்க. இவங்களை இன்டர்வியூ பண்ணி மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இரண்டாவது விஷயம், புவர் கிரவுட் மேனேஜ்மெண்ட். 5000 10,000 பேர் உட்கார்ற இடத்துல நீங்க 25,000 பேரை கொண்டு போய் அடைச்சிங்கன்னா எப்படி உங்களால மேனேஜ் பண்ண முடியும்? போலீஸ்காரங்க இருந்தும் அவங்களால அந்த கிரௌடை எஃபெக்டிவா மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது, பேசிக் ஃபெசிலிட்டிஸே இல்ல, பார்க்கிங் ஸ்பேஸ் இல்ல, தண்ணி வேணும்னா தண்ணி இல்ல. சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு தண்ணி பாட்டில் வாங்கலாம்னா அதை டபுள் மடங்கு 3 மடங்கு விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுல 5 வயசுக்கு மேல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு டிக்கெட் அப்படின்னு வேற இந்த கான்சர்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பல பேர் குடும்பத்தோட போயிருக்காங்க ராஜாவோட கான்சர்ட் பாக்குறதுக்கு. குழந்தைங்க, வயசானவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட கூட்ட நெரிசல் இருந்து 3 மணி நேரம் நின்னுகிட்டே, அதுவும் சம்மர் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேல கூட சூடு தணிய மாட்டேங்குது. வெளியில போக முடியல, அவ்வளவு வெக்கையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆட்டு மந்த மாதிரி எல்லாரையும் கொண்டு போய் அங்க அடைச்சு வச்சு 3 மணி நேரம் நின்னுகிட்டே இந்த கான்சர்ட்டை பார்க்கணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு தண்ணி இல்ல, என்ன திடீர்னு யாராவது ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாங்க, கூட்ட நெரிசல்ல மூச்சு முட்டி மயங்கி விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க? இல்ல விபரீதமா ஏதாவது நடந்திருந்தா இந்த ஆர்கனைசர்ஸ் தானே பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதற்கான என்ன சேஃப்டி மெஷர்ஸ், என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க? இதெல்லாம் பொதுமக்கள் கேள்வியா கேக்குறாங்க. இதற்கெல்லாம் யாரு பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரி கான்சர்ட்ஸோ பப்ளிக் ஈவெண்ட்ஸோ நடக்கும் பொழுதே இதற்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தமிழ்நாடு அரசு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் குறிப்பா சொல்லணும்னா 2023 ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் நடந்த உடனே இங்க சென்னையில தான் நடந்தது. ஏகப்பட்ட கூட்ட நெரிசல், லாஜிஸ்டிக்ஸ், நிறைய டிக்கெட்ஸ் இவங்க ஏமாத்தி விட்டுட்டாங்க, அளவுக்கு அதிகமா டிக்கெட்ஸ் வித்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் பிரச்சனைகள் வந்தோடனே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்றாங்க கோர்ட்ல. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு நேரடியா டிஜிபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகால் ரெடி பண்ணுங்க, இதெல்லாம் ஆர்கனைசர்ஸ் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பல விஷயங்கள் இருக்கு. நேத்து பாருங்க, இந்த நிகழ்ச்சியை நடத்தின ஆர்கனைசர் ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ்ல முந்திக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். சமூக வலைதளங்கள்ல டூப்ளிகேட் சைட்ஸை கிரியேட் பண்ணி போலியா டிக்கெட் வித்திருக்காங்க. எங்களுக்கு தெரியாம இது நடந்திருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியாம நடக்கும்? இதே பிரச்சனை ஒவ்வொரு கான்சர்ட்லயும் வருதே. கெப்பாசிட்டி ஒண்ணு இருக்க அதற்கு டபுள் மடங்கா நீங்க டிக்கெட் விக்கிறீங்களே. அப்ப இதுதான் கெப்பாசிட்டி, இவ்வளவுதான் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். அப்ப இதை தாண்டி நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடாது, டிக்கெட் சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது ஆர்கனைசருக்கு தெரியாதா? இல்ல இந்த ஆர்கனைசிங் கமிட்டிக்கு தெரியாதா? அப்ப காசு வந்தா வாங்கி பையில போட்டுக்க வேண்டியது, மத்ததை பத்தி எல்லாம் கவலைப்படுறது கிடையாது. எவனுக்கு சோறு தண்ணி இல்லைன்னா என்ன, எவன் கூட்ட நெரிசல்ல மயங்கி விழுந்தா என்ன, அதை பத்தி நாம ஏன் நினைக்கணும்? அடுத்தவன் உயிர் போனாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட கான்சர்ட்ஸை நீங்க நடத்துவீங்க. இதுல எவ்வளவு விஷயங்கள் பார்க்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிரவுட் மேனேஜ்மெண்ட். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டி டிக்கெட்டை வித்து காசு பண்ணி நீங்க ஒரு கான்சர்ட் நடத்துறீங்க அப்படின்னா
அந்த வென்யூ சேஃபா இருக்கா, அதோட என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கு, எமர்ஜென்சின்னு வந்துச்சுன்னா உள்ள இருக்கிற மக்கள் எப்படி வெளியேறலாம், இதற்கான ஃபயர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணி வச்சிருக்கோமா, ஃபயர் சேஃப்டி கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கிருக்கோமா, வாட்டர் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கிருக்கோமா, போதுமான அளவுக்கு ஃபயர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நம்ம பண்ணிருக்கிறோமா, தீயணைப்பு படை இருக்கா, திடீர்னு யாருக்காவது உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ், முதல் உதவி இதெல்லாம் இருக்குதா, கூட்ட நெரிசல்ல யாரும் சிக்காம இருக்கிறதுக்கு போதுமான அளவு சேர்ஸ் போட்டிருக்கோமா, பேரிகேட்ஸ் இருக்குதா, போதுமான அளவு செக்யூரிட்டி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோமா, வெவ்வேறு கேட்டகரி டிக்கெட்ஸ்க்கு என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் நம்ம தனியா வச்சிருக்கிறோமா, இவ்வளவு விஷயங்களும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் லோக்கல் அத்தாரிட்டிஸோட கோஆபரேட் பண்ணி நீங்க ஒழுங்கா இதை ஆர்கனைஸ் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி எத்தனையோ கான்சர்ட்ஸ் நடந்துருச்சு, இதெல்லாம் பத்தி யாரும் கவலைப்படுறதாவே தெரியல. கான்சர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா? அவ்வளவு பேர் கூடுறாங்க, 25,000 பேர் கூடுறாங்க. அங்க ஃபுல்லா ஒரே பிளாஸ்டிக் பேப்பரும் பிளாஸ்டிக் பாட்டிலுமா இருக்கும். ஒரு பக்கம் சுற்றுப்புறத்தை நம்ம சேஃபா வச்சுக்கணும், ஹைஜீனிக்கா வச்சுக்கணும் அப்படின்னு பேசுறோம். அப்போ இதுக்கெல்லாம் அந்த ஆர்கனைசர்ஸ் என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்க, கான்சர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிரவுண்ட் எப்படி கிளீன் பண்ண போறாங்க, எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண போறாங்க, நாய்ஸ் பொல்யூஷன், சுற்றி இருக்கக்கூடியது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருந்தா ஒரு அளவுக்கு மேல டெசிபலுக்கு மேல அந்த நாய்ஸ் பொல்யூஷன் போச்சுன்னா அரசாங்கத்தால நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் இருக்கு. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். ஒரு கான்சர்ட் நடத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. ஆனா இதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம யாராவது ஒரு விவிஐபியை கூட்டிட்டு வந்து கான்சர்ட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு அவங்கள வச்சு ஊரை ஃபுல்லா மார்க்கெட் பண்ணிட்டு சகட்டு மேனிக்கு டிக்கெட்டை வித்துட்டு எந்த வித ஏற்பாடுகளும் பண்ணாம, எந்த வித முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணாம இப்படி ஒரு கான்சர்ட் நடத்திட்டு அதுக்கப்புறம் மத்தவங்க மேல பழிய போட்டுட்டு எஸ்கேப் ஆக வேண்டியது. சரி, ஆர்கனைசர்ஸ்க்கு தான் அறிவில்ல, இசைஞானி சார் உங்களுக்கு கூடமா இல்ல? உங்களோட உழைப்புல வரக்கூடிய ஒவ்வொரு பைசாவையும் எவ்வளவு கவனமா நீங்க கையாளுறீங்க. என் பர்மிஷன் இல்லாம என் பாட்டை பயன்படுத்த கூடாதுன்னு எத்தனை பேர் மேல கேச போட்டு நஷ்ட ஈடு கேட்டிருக்கிறீங்க. இப்ப சமீபத்துலங்க சன் பிக்சர்ஸோட கூலி ப்ரோமோ, அதுல வாவா பக்கம் வா அந்த பாட்டோடைய வரிகளை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கேஸ் போட்டிருக்கிறாரு. குட் பேட் அக்லி அஜித்தோட படத்துல இவருடைய பாட்டை பயன்படுத்திட்டாங்கன்னு கேஸ் போட்டிருக்கிறாரு. மன்யூபேல் பாய்ஸ்ல இவரோட பாட்டை பயன்படுத்திட்டாங்கன்னு கேஸ் போட்டு 2 கோடி 3 கோடி நஷ்ட ஈடு கேட்டிருக்காரு. பாடகர்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சாருங்க. பாடும் நிலா எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு, KS சித்ரா அம்மா அவர்களுக்கு, எஸ்பிபி சரணுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பிச்சாரு இவரு. வேர்ல்ட் டூர் போகும்போது மேடையில என் பர்மிஷன் இல்லாம என் பாட்டை பாடக்கூடாது அப்படின்னு. உங்க உழைப்பு அப்படிங்கும் பொழுது இவ்வளவு கவனமா இருக்கிறீங்களே, உங்க இசைய பார்க்கணும் அப்படின்னு அங்க டிக்கெட் வாங்கிட்டு வந்த ஒவ்வொருத்தரும் கடுமையா உழைச்சு சம்பாதிச்சு அந்த பணத்துல தானே உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கிறாங்க. உங்க இசை ஞானத்து மேல எங்களுக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. உங்க உழைப்புலதான் நீங்க இன்னைக்கு இசை ஞானியா இருக்கீங்க. அப்ப உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இவ்வளவு மேடை கச்சேரிகள் பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு, இவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எப்படி சார்? அது 3 மணி நேரம் மேடையில கான்சர்ட் பண்ணிருக்கீங்க, 3 மணி நேரம் இங்க நின்று மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, இவ்வளவு கன்ஃபியூஷன் நடந்திருக்கு, உங்க கண்ணுல படவே இல்லையா? அதெல்லாம் அவ்வளவு கூட்ட நெரிசல் இருந்திருக்கு, மேடையில ஏறினா பாட்டு மட்டும் தான் பாடுவீங்களா? உங்களை ரசிக்க வரக்கூடிய அந்த கூட்டம் நல்லா நிம்மதியா அந்த பாட்டை கேட்டு ரசிக்குதா அப்படிங்கறத பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? எதுக்கு சார் அவ்வளவு காசு கொடுத்து உங்க பாட்டை கேட்க வராங்க? உங்க பாட்டை கேட்டா மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருது, ஒரு நிம்மதி வருது, அப்படிங்கறதுனால தானே வராங்க. நியாயமா யோசிச்சு பாருங்க. உங்க இசையால் மட்டும்தான் இந்த பாடல்கள் பிரபலமாச்சா? அதை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் இருக்காரு, அதை இயக்கிய இயக்குனர் இருக்காரு, அதுல பாடினவங்க இருக்கிறாங்க, எல்லாரோட கூட்டு முயற்சியும் தானே. அப்படி இருந்தும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பப்ளிக்ல கேஸ் போடும்பொழுது கூட பல ரசிகர்கள் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, அவர் கிரியேட்டர், அவர் கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்னு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை நியாயப்படுத்துறாங்க. அட்லீஸ்ட் அந்த ரசிகர்களுக்காவது நீங்க கொஞ்சமாவது நேர்மையா நடந்துக்க வேண்டாமா? இதே மாதிரி ஒரு கான்சர்ட் AR ரஹ்மானோட நடந்ததுங்க, சென்னையில நடந்தது. ஏகப்பட்ட கூட்ட நெரிசல், 20,000 கெப்பாசிட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 டிக்கெட் வித்துட்டாங்க. வழி நெடுக டிராபிக் ஜாம்.
பல பேரால கான்சர்ட் இடத்துக்கே போக முடியல. இத்தனைக்கும் வெளிநாடுல இருந்தெல்லாம் டிக்கெட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ரஹ்மான பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. கடுமையான விமர்சனங்கள் வந்தது சோசியல் மீடியால. அதுவும் குறிப்பா யார் விமர்சனங்கள் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் விமர்சனம் வச்சது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் ஒரு இஸ்லாமியர், தமிழனங்கே அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டாரு. சங்கிகளுக்கு எப்படியுமே அவர் ஆகாது. இத ஒரு சாக்கா வச்சு ஏஆர் ரஹ்மான் என்னெல்லாம் கேள்விகள் எழுப்பினாங்க தெரியுமா? அவர் வெளிப்படையா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல மன்னிப்பு கேட்டாருங்க. தவறுதான், ஆர்கனைசர்ஸ் பண்ண தவறாக இருந்தாலும் இதற்கு தார்மீக பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. நானும் சில விஷயங்களை கவனிக்காம விட்டுட்டேன். இது எனக்கு ஒரு பாடம். இனிமேலாவது இது மாதிரி நடக்காம இருக்க நான் பர்சனலா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மேற்பார்வை பார்ப்பேன். அது மட்டும் இல்ல, டிக்கெட்டை வாங்கிட்டு நிகழ்ச்சியை ரசிக்க முடியாம ஏமாந்து போன ரசிகர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. எத்தனை பேருக்கு ரீஃபண்ட் வந்தது? பல பேருக்கு வந்தது, சில பேர் வரலன்னு சொல்றாங்க. பட் அட்லீஸ்ட் அந்த முயற்சியாவது எடுத்தாங்களா? நீங்க என்ன சார் பண்ணீங்க? 1ஆம் தேதி நடந்திருக்கு கான்சர்ட், இன்னைக்கு 3ஆம் தேதி ஆகுது. ஆமா, சில குளறுபடிகள் நடந்துருச்சு, ரசிகர்கள் வர முடியாம போயிடுச்சு, அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு நீங்க மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம், வருத்தமாவது தெரிவிக்கலாம்ல. அந்த ரசிகர்கள்னாலதான் இன்னைக்கு நீங்க இசைஞானி, எங்கேயோ ஒரு மூல முடுக்கல இருந்த ராசையாவை இன்னைக்கு இசைஞானி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பீடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறது அந்த ரசிகர்கள். அப்படிப்பட்ட ரசிகர்களோட உணர்வுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டாமா? எத்தனையோ நேரங்கள்ல தமிழ்நாட்டுக்கு எதிரான கருத்தியலை வந்து நீங்க பேசியிருக்கிறீங்க. ஒரு கூட்டம் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுது, உங்களுக்கு எம்பி சீட் கொடுத்து அழகு பாக்குறாங்க. உங்களுக்கு எம்பி சீட் கொடுத்ததுல நாங்க சந்தோஷப்பட்டோம். ஆனா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? பாருங்க, ஒரு தலித்தை தூக்கி நாங்க எம்பி ஆக்கிட்டோம் அப்படின்னு உங்களுடைய பின்னணி, உங்களுடைய பிறப்பை வச்சு உங்களை அடையாளப்படுத்துறாங்க. உங்களுடைய திறமையை வச்சோ உங்களுடைய ஆளுமையை வச்சோ என்னைக்குமே அவங்க உங்களை அடையாளப்படுத்தினது கிடையாது. கொஞ்ச நாள் முன்னால கூட அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போயிட்டு அசிங்கப்படலையா? அர்த்த மண்டபத்துக்குள்ள விட முடியாது, இதற்கு வெளியில தான் நீங்க நிக்கணும், இதற்குள்ள நீங்க வர முடியாது அப்படின்னு சொல்லலையா? அப்பவும் இதே தமிழ்நாட்டை சேர்ந்த உங்கள் ரசிகர்கள் தான் உங்களுக்காக பேசுனாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட உணராம சங்கி மூளை சாணி மூளைங்கிற ரேஞ்சுக்கு பிரதமர் மோடியை பாராட்டி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பொதுமக்கள்கிட்டையும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எத்தனை முறை இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, இன்னமும் நீங்க திருந்த மாட்டீங்களா? கொஞ்ச நாள் முன்னாலதான் கோவையில ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற பேர்ல இப்படிதான் ஏமாத்துனாங்க. ஏகப்பட்ட டிக்கெட்டை வித்துட்டு வாங்க வந்து சாப்பிடுங்க, பல வகை உணவுகள் இருக்கு அப்படின்ட்டு பல மணி நேரம் கியூல நிக்க வச்சது ஒரு கூட்டம். பட்டும் திருந்தலன்னா எப்படி? இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. பல பேர் டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில கிழிச்சு போட்டு போறான். அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு தானே அந்த டிக்கெட் வாங்கியிருக்கிறான். உழைப்போட அருமை இளையராஜா விட வேற யாருக்கு பெருசா தெரிய போகுது? அப்ப உங்க ஆர்கனைசர்ஸ் சொல்லி அதை ரீஃபண்ட் பண்ண சொல்லுங்க, இல்ல நீங்க ரீஃபண்ட் பண்ணுங்க. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது போன்ற பொது நிகழ்ச்சிகள் தினம் நடந்துட்டு இருக்கு. மாசத்துக்கு 2 கான்சர்ட் நடக்குது. டிக்கெட் புக் பண்றீங்கன்னா முதல்ல அது ரெஜிஸ்டர்ட் வெப்சைட்ல தான் போய் டிக்கெட் புக் பண்றீங்களா அப்படிங்கறத 1க்கு 2 தடவை யோசிங்க. அங்க இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன, எந்த இடத்துல நடக்குது, அது சேஃபா நம்மளால போக முடியுமா, இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தயவு செஞ்சு இது போன்ற விஷயங்களுக்கு போங்க. பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு எல்லாம் கவலை கிடையாது. 50,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறவன் இதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து விவிஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பாத்துட்டு போயிருவான். பாதி பேர் அந்த டிக்கெட்டையே காசு கொடுத்து கூட வாங்க மாட்டாங்க. யாராவது விவிஐபி பிடிச்ச பாஸ் வாங்கிட்டு வந்து உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் இது போன்ற கான்செப்ட்ஸ்ல தயவு செஞ்சு வரையும் பண்ணாதீங்க. ஏன் இந்த பாட்டை நேர்ல கேட்டதான் உண்டா? நமக்கு என்டர்டெயின்மெண்ட் முக்கியமா, பாதுகாப்பு முக்கியமா? அந்த கேள்வியை முதல்ல கேளுங்க. இது போன்ற நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னால பொறுத்து வந்து பார்ப்போம், இசைஞானிகிட்ட இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருதா அப்படின்னு.